ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து முதல்ல நான் வந்து ஒரு வானல் எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 100 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில் சூடானதும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கடலை எண்ணெயில் செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடும். அதனால தான் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக பொன்னிறமானதும் நம்ம வந்து கல்பாசி இருக்கு இல்லைங்களா, அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக தான், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு, அதுக்காக தான். அப்புறம் வந்து ஒரு கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேணும்னா புதினா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையுமே சேர்த்து நல்லா இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நம்ம வந்து கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, பட்டை, கிராம்பு இதெல்லாமே அதையுமே சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். கல்லுப்பு இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆல்ரெடி சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா அந்த பிடிச்சு வேகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் காரம் கூட்டவும் குறைக்கவும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது 1 டேபிள் ஸ்பூனும் சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூனும் நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்து இதுலேயே கறி நல்லா பிடிச்சு வேகிற மாதிரி விட்டுடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் இது வேகிறதுக்கு. இதுலேயே ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து இதுக்கு இன்னொரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கறி வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கறி வேகிற வரைக்கும் நம்ம வந்து விடணும். இன்னும் கறி கொஞ்சம் வேகணும், அதனால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக விட்டுறலாங்க. இது வந்து நல்லா வெந்து வரட்டும், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டோம்னா கறி வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கே தெரியும் இந்த கிரேவி எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், பெல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.